வணக்கம் நண்பர்களே. சுனிதா வில்லியம்ஸ் அவங்க எதிர்கொண்ட சவால் அப்படிங்கிறது வந்து வளிமண்டலத்தில் ஆக்சிஜனே இல்லாத ஒரு இடத்துல, புவியீர்ப்பு விசையே இல்லாத, கிராவிட்டி ஃபோர்ஸே இல்லாத ஒரு இடத்துல அவங்க எதிர்கொண்டாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து அவங்க இருந்தாலுமே, அந்த மாதிரியான சூழல் இருந்தாலுமே கூட ஒரு விண்கலத்துக்குள்ளே பாதுகாப்பாக தான் இருந்தாங்க. அங்கே அவங்களுக்கு தேவையான உணவு, உடை, இல்லை வந்து மற்ற ஆக்சிஜன் தேவையான எல்லா வசதிகளும் வந்து அந்த விண்கலத்துக்குள்ளேயே இருந்துச்சு. கூட 4 பேர் இருந்தாங்க. உள்ள பாதுகாப்பாக தான் இருந்தாங்க. அவங்க பூமிக்கு திரும்புறதுல, அதாவது இங்கேருந்து போயிட்டு 8 நாளில் திரும்பி வர வேண்டியவங்க 9 மாதம் கழித்து திரும்பி வந்தாங்க. ஆக அவங்கள வந்து இந்த பூமிக்கு திரும்பி வரதெல்லாம் சிக்கல் ஏற்பட்டுச்சு. அவங்கள எனிவே ரெஸ்கியூ பண்ணி பூமிக்கு கூட்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த சுனிதா வில்லியம்ஸ் எதிர்கொண்ட அந்த மாதிரியான சவால் இருக்குல்ல, இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் அவங்க எதிர்கொண்ட சவால் இருக்கு இல்லையா, அதை விடவும் பல மடங்கு சவால்கள் நிறைந்த ஒரு ரெஸ்கியூ ஆப்ரேஷன் இங்கே தரையில், பூமியில் நடந்துச்சு. அதாவது ஒரு பிரம்மாண்ட மலை, அந்த மலைக்கு கீழே 10 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு குகை. அந்த மலை குகைக்குள்ளே ஒரு 13 பேர் கொண்ட ஒரு கால்பந்தாட்ட குழு ஒரு சாகச பயணம் உள்ளே போனாங்க. அந்த 13 பேரில் ஒருத்தர் பயிற்சியாளர், மற்ற 12 பேரும் 12 வயசுலேருந்து 16 வயசுக்கு இடைப்பட்ட எல்லாம் மாணவர்கள், சிறுவர்கள். இவங்க தான் இந்த 13 பேரும். இந்த 13 பேரும் ஒரு சாகச பயணமாக அதை உள்ளே சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த மலை குகைக்குள்ளே போகிறாங்க. அவங்களுடைய துரதிர்ஷ்டம் பாருங்கள், உள்ளே போகும்போது போயிட்டு முடித்த பிற்பாடு வெளியில் மிகப்பெரிய காற்று, மழை, புயல், வெள்ளம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிச்சு. மின்னல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. மழை கொட்டு கனமழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. இந்த மழை தண்ணி உள்ளே போக ஆரம்பிச்சிச்சு. இதனால் வந்து அந்த உள்ளே போன 13 பேரும் சிக்கிக்கிட்டாங்க. ஆனால் அவங்க உள்ளே சிக்கினது யாருக்குமே தெரியல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம், ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் அந்த உள்ளே போன 13 பேர்த்தினுடைய சைக்கிளும் அந்த குகைக்கு வெளியே நின்றுச்சு. இதை பார்த்த அந்த பகுதி மக்கள் அதுக்கப்புறமா தான் ஒரு கன்க்ளூஷன் வந்தாங்க, யாரோ உள்ளே போயிட்டு வெளிவரணும் சிக்கிக்கிட்டு இருக்காங்க போல் அப்படின்னு அந்த தகவல் தெரிய வர, அந்த தகவல் அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு தெரிய வர, இது ஒட்டுமொத்த ஊடகங்களையும் ஃப்ளாஷாக உலகம் முழுக்க அத்தனை பேருடைய கண்களும் இந்த சுனிதா வில்லியம்ஸ் மாதிரியே இந்த இஷ்யூவில் மக்களுடைய கவனம் எப்படி ஏற்பட்டுச்சோ அதே போல் அந்த மலை குகையின் மேலே உலக மக்கள் அத்தனை பேருடைய கண்களும் அந்த மலை குகையின் மேலே விழுந்துச்சு. இவர்கள் அந்த உள்ளே போன 13 பேரும் பாதுகாப்பாக இருக்காங்களா, உயிரோடு தான் இருக்காங்களா, அவங்கள மீட்க முடியுமா அப்படின்ற பதற்றம் எல்லாத்துக்கிட்டையும் தொற்றிக்கிச்சு. இதனால் உலக நாடுகளில் 17 நாடுகளைச் சேர்ந்த அந்த ரெஸ்கியூ வீரர்கள் அந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த ரெஸ்கியூக்குள்ள அவங்களும் இணைஞ்சு அவங்கள ரெஸ்கியூ பண்ண உள்ளே போனாங்க. அப்படி உள்ளே போனவங்க அந்த 13 பேரையும் கண்டுபிடித்தார்களா, அந்த 13 பேர் உயிரோடு இருந்தாங்களா, அவங்கள ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்தாங்களா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். பேசுவதற்கு நிறைய இருக்கிறது, பேசலாம். ஹாய், நான் பாபு சீனிவாசன், ஜேர்னலிஸ்ட். கடந்த 2018ஆம் வருஷம் ஜூன் 23ஆம் அன்னைக்கு தான் இந்த 13 பேர் கொண்ட குழு, அந்த மாணவர்கள் ப்ளஸ் பயிற்சியாளர், அந்த 13 பேரும் வந்து அந்த குகைக்குள்ளே உள்ளே போகிறாங்க. அந்த ட்ரக்கிங் உள்ளே போனப்போ தான் அவங்க சிக்கிக்கிறாங்க. இந்த சிக்கிக்கிட்ட தகவல் வெளியே தெரிஞ்ச பிற்பாடு தான் அந்த சிக்கிக்கிட்ட அந்த 13 பேர்த்தினுடைய உறவினர்கள், பெற்றோர்கள் எல்லாருமே வந்து அந்த குகை முன்னாடி வந்து கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நாட்டு மக்களும் ஏகப்பட்ட பேர் வந்து அந்த குகை முன்னாடி வந்து தகவல் தெரிஞ்சு வந்து சாரசாரையாக வந்து குவிய ஆரம்பிக்கிறாங்க. அப்போது எல்லாத்துக்கும் ஒரு பதட்டம் தொற்றிக்குது. ஏன்னா அவங்க அந்த உள்ளே போன நேரத்தில் தான் மழை கொட்டுன்னு கொட்டுது. அந்த மழை கொட்டுறவுடனே அந்த மழை தண்ணி ஆறு மாதிரி வந்து வெள்ளமாக உள்ளே பாயுது அந்த குகையில். அப்படி உள்ளே ஆறு மாதிரி பாயும் போது உள்ளே சிக்கிக்கிட்டு வருவாங்க. அந்த தண்ணி போகிற ஃபோர்ஸை எதிர்த்து நீந்தி வெளியே வர்றது சாத்தியமே இல்லாத ஒன்று. அப்போது வாய்ப்பு வந்து என்னென்னாக்க, உள்ளே இருக்கக்கூடிய பாறை இடுக்குகளில் எங்கேயாவது போய்ட்டு வந்து ஒரு ஓரமாக ஒதுங்கி நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த மாதிரியான பாறை இடுக்குகள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்கணும்னா இவங்க இன்னும் உள்ளே போய்கிட்டே இருக்கணும். அந்த 10 கிலோமீட்டர் நீளமுள்ள அந்த குகைக்குள்ளே எந்த இடத்துல பாறை எடுக்கிறதுக்கு, எந்த இடத்துல மேடு இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி உள்ளே போகணும்னா இன்னும் உள்ளே போயிட்டே இருக்கணும். அப்படி உள்ளே போக ஆரம்பித்தா என்னாகனாக்க இருள் சூழ்ந்துடும், இருட்டாயிடும், எல்லாருமே சின்ன பசங்க பயந்துருவாங்க. ரெண்டாவது ப்ரெஷர் அதிகமாகவும் வந்து காது அடைக்கும், ஆக்சிஜன் பத்தாது, சுவாசிக்க முடியாது. அப்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க உள்ளே சிக்கிக்கிட்டவங்க அத்தனை பேரும் உயிரோடு வெளியே வர்றதுக்கு சாத்தியம் இருக்கா, அவங்கள எப்படி ரெஸ்கியூ பண்ண போகிறாங்க, ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு உண்டான சாத்தியம் இருக்கா அப்படின்றது வந்து எல்லாத்துக்கும் அந்த பதட்டம் தொட்டிட்டோன்னே அந்த உறவினர்கள், அந்த பெற்றோர்கள் எல்லாருமே அந்த குகை முன்னாடி கண்ணீரும் கம்பளையுமே கதறாங்க.
அந்த நேரத்தில் அந்த தாய்லாந்து நாட்டு அரசு அவங்களும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கையை பிசைஞ்சிட்டு நிற்கிறாங்க. ரெஸ்கியூ பண்ணுறது எப்படி பண்ணுறது, உள்ளே போகிறது, இந்த தண்ணி இவ்வளோ ஃபோர்ஸாக உள்ளே போகுது, அவங்க உள்ளே சிக்கிக்கிட்டு இருக்கோம், எவ்வளோ தூரத்தில் எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளே சிக்கிக்கிட்டு இருக்காங்க அதுவும் தெரியல. எதுவுமே தெரியாமல் எந்த ஒரு நிலைமையிலும் ஒரு கையறு நிலையில் அந்த தாய்லாந்து அரசு நிற்கிது. அந்த சமயத்தில் தான் வெளிநாடுகள் வந்து 17 நாடுகளை சேர்ந்த அந்த ஸ்விம்மிங் வீரர்கள் வந்து சப்போர்ட்டுக்கு வந்து கை கொடுக்க வந்தாங்க. இப்போது அந்த 17 நாடுகள்லேருந்து மீட்பு குழுவினர் தாய்லாந்து அரசுக்கு கை கொடுத்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மீட்பு குழுவும் தாய்லாந்து வந்து சேர்ந்துச்சு. அந்த குழு அங்கே இருக்கக்கூடிய தாய்லாந்து நாட்டு இராணுவத்துக்கு கூட கைகோர்த்தாங்க. இவங்க ஒன்றா சேர்ந்து அந்த உள்ள சிக்கிட்டு இருக்கவங்களை எப்படி மீட்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போட்டாங்க. அந்த திட்டத்தின்படி முதல் கட்டமாக உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய அந்த மழை நீரை மழை நின்று பிற்பாடு அதை வடித்து வெளியே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதன்படி மழை விட்ட பிற்பாடு மோட்டர் வச்சு உள்ளே தேங்கிய தண்ணி எல்லாத்தையும் வெளியே எடுத்தாங்க. ஆனால் அது ஓரளவுக்கு தான் கை கொடுத்துச்சு. ஆனாலும் அந்த தண்ணி வடிஞ்ச இடம் வரைக்கும் இந்த மீட்பு குழுவினால் நடந்து போகிற அளவுக்கு வந்து அது வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அதனால் உள்ளே வரைக்கும் நடந்து போனாங்க, சில கிலோமீட்டர் தூரம் வரைக்கும். அப்படி உள்ளே போய் பார்த்த போது தான் தெரிஞ்சது, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் சில இடங்களில் வந்து மேடாகவும் சில இடங்களில் வந்து தண்ணி தேங்கியும் இருக்குது, சில இடங்கள் சைட்லையும் ஒரு வழி போகிற மாதிரியே தெரிஞ்சுது. ஆக அது எப்படி ரூட் இருக்குது, எந்த இடத்துல பாறை இடுக்குது, எந்த இடத்துல ஆழம் இருக்குது, எந்த இடத்துல மேடு இருக்குதுன்றது அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்போது ஒரே வழி, இந்த தண்ணி இனிமேட்டுக்கு வந்து அதை வடிக்கிறதுக்கு பதிலாக அது ஆழமாக இருக்கிறதுல எவ்வளோ ஆழம் இருக்குதுன்றதும் தெரியல. அதனால் அந்த ஆழம் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அது வேற ஒரு ஐடியா தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்ணியை வடிக்கிற ஐடியாவை விட்டுட்டாங்க. அதுக்கு பதிலாக 2வது சாய்ஸ் எடுத்தாங்க. இந்த குகைக்குள்ளே தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரை ட்ரெயின் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு உள்ளே போகணும் அப்படின்ற அந்த முதல் திட்டம் தோல்வி அடைஞ்சு 2வது திட்டத்தை முன்வைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட அதுக்குள்ளவே 1 வாரம் ஓடிப்போச்சு. 7 நாள் ஓடிப்போச்சு. இந்த 7வது நாளில் தான் 2வது திட்டத்தை பற்றி யோசிக்கிறாங்க. இப்போ இந்த 7 நாள் வரைக்கும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய பசங்க அவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும், உயிரோடு இருந்தால் என்னவாக இருக்கும். அப்படி உயிரோடு இருந்தாலுமே கூட அவங்களுடைய திட்டம் என்னென்னா ட்ரக்கிங் போயிட்டு காலையில் போயிட்டு ஈவினிங்கே வெளியே வந்துடுற மாதிரி தான் பிளான்லாம் போனாங்க. அப்படி போகும்போது ஒரு நாளுக்கு உண்டான உணவு மட்டும் தான் உள்ளே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. 1 வாரம் ஆகிடுச்சு. இந்த 7 நாள் வரைக்கும் அவங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க. 2வது அந்த எல்லாருமே சின்ன வயசு பசங்க, அந்த பசங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும். இன்னொன்று, வெளியில் சன்லைட் இருந்தாவே அந்த லைட் உள்ளே போகாது. இங்கே வெளியில் வந்து அப்பப்போ மழை பெய்யுது, அப்பப்போ வானிலை வந்து மேகமூட்டமாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் உள்ளேயும் இருட்டாக தான் இருக்கும். அந்த இருட்டில் லைட் இல்லாதப்போ 7 இரவுகளை வந்து எப்படி கடந்திருப்பாங்க. பகலாக இருந்தாலுமே இருட்டாக தான் இருந்திருக்கும். எப்படி அந்த இருட்டில் உட்காந்துருப்பாங்க அப்படின்ற இந்த பதட்டம் எல்லாமே வெளியில் இருக்கிறவங்களுக்கு அதை நினைக்க அவங்களால தாங்க முடியல. இன்னும் வந்து பொதுமக்கள் மத்தியில் ஆக்ரோஷம் அதிகமாகுது. ஏன்னா ரெஸ்கியூ வந்து பெரிய அளவில் கை கொடுக்கல, அது வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனாலும் அந்த 8வது நாள் அந்த 2வது திட்டத்தை முன்வைக்கிறாங்க. அந்த திட்டத்தின்படி என்னன்னாக்க நீர்மூழ்கி வீரர்களை வந்து உள்ளே அனுப்பிவிட்டு அங்கே இருக்கவங்களை ரெஸ்கியூ பண்ணிட்டு வரதா முடிவு பண்ணுறாங்க. அதன்படி அந்த நீர்மூழ்கி செல்லக்கூடிய அதில் பயிற்சி பெற்றக்கூடிய அந்த ஸ்கூபா டைவிங் சொல்லுவாங்க இல்லையா, இந்த கடலில் வந்து மூழ்கிட்டு போகிறவங்க ஸ்கூபா டைவிங் பயிற்சி பெற்ற அந்த வீரர்களை வந்து உள்ளே அனுப்பி அவங்கள ரெஸ்கியூ பண்ண முடிவு பண்ணுறாங்க. இதுக்கு இங்கிலாந்தை சேர்ந்த அந்த நீர்மூழ்கி வீரர்கள், ஸ்கூபா டைவிங் பயிற்சி பெற்ற அந்த வீரர்கள் நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டு முன் வந்தாங்க. அவங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த உள்ளே போகிற இடத்துல சில இடத்துல சிக்கலான இடம்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் வந்து அந்த பாறைகள்லாம் வந்து கொஞ்சம் இப்படி க்ளோஸாக இருக்கும், சில இடத்துல விரிவாக இருக்கும். அந்த க்ளோஸாக இருக்கிற இடத்துல அந்த பாறையை வந்து ட்ரில் போட்டு உடைச்சி எடுத்துகிட்டு உள்ளே போகலான்னு முடிவு பண்ணாங்க. அதன்படி அந்த பாறையை உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. உடைச்சி எடுத்துகிட்டு 8வது நாள் ஒரு கயிறை உள்ளே அமைச்சிடுறாங்க. அதாவது வெளியில் இருக்கவங்கள ஒரு முனையை, கயிறுனுடைய ஒரு முனையை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு முனையை இந்த வீரர்கள் 3 பேர் வந்து எடுத்துக்கிட்டு இன்னொரு முனையை பிடிச்சிக்கிட்டு உள்ளே நீந்தி போகிறாங்க. போய்கிட்டே இருக்கிறாங்க. 3 கிலோமீட்டர் தாண்டிட்டாங்க. ஒன்றுமே இல்லை. அதாவது வந்து உள்ளே போகும்போது வந்து நீரில் எப்படி மூழ்கிட்டோம், பின்னாடி வந்து முதுகில் வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் கட்டிக்கிட்டு வாயில் வந்து இந்த சுவாசிக்கிறதுக்கு உண்டான அந்த எக்யூப்மெண்ட்ஸை வச்சுக்கிட்டு நீரில் மூழ்கி உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு வந்து ஒரு 3 கிலோமீட்டர் போகிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து எந்த விதமான நம்பிக்கையுமே இல்லை. வந்து ஒன்றுமே ஒரு இதுவும் தட்டுப்படலை. அந்த லைட்டை ஃபோக்கஸ் பண்ணி அடிச்சுட்டு போகிறவங்க எங்கே பார்த்தாலும் தண்ணியாக தான் இருக்குது. ஆனாலும் அந்த பயிற்சி பெற்ற வீரர்கள் அப்படின்றதுனால அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாமல் அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுறாங்க. 3வது கிலோமீட்டர் தாண்டி உள்ளே போகிறாங்க. அப்படி உள்ளே போய்கிட்டே இருக்கும்போது 4 கிலோமீட்டர் தாண்டின பிற்பாடு 4வது கிலோமீட்டரில் ஒரு நம்பிக்கை ஒளி அவங்களுக்கு வந்து தென்பட்டுச்சு. அதாவது அந்த 4வது கிலோமீட்டரில் ஒரு சைடில் தண்ணி, இன்னொரு சைடில் ஒரு மேடான பகுதி, அந்த பாறை இடுக்கில் ஒரு மேடான பகுதி. அந்த பாறை இடுக்குகளில்
அந்த பசங்க வந்து ஒரு 4-5 பேர் இப்படி கையை உட்காந்துருக்கிறத பார்த்துட்றாங்க. இவங்களுக்கு ஒரே சந்தோஷம். உள்ளே போயிட்டு அந்த பசங்களை அந்த பக்கத்தில் போயிட்டு அந்த பசங்களை பார்த்துட்டு அந்த பசங்களுக்கு வந்து இவங்க நம்பிக்கை கொடுத்தாங்க. நம்பிக்கை கொடுத்துட்டோட மட்டும் இல்லாமல் அத்தனை பேர்த்தையும் இப்போ ஆள் உயிரோடு இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ அவங்கள எப்படி ரெஸ்கியூ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அந்த பசங்களுக்கு வந்து மன ரீதியாக தேவையான வந்து அந்த நம்பிக்கையை கொடுத்துட்டு அவங்களுக்கு அதுக்கப்புறம் தேவையான உணவு ப்ளஸ் ஆக்சிஜன் அதை வந்து கொண்டு வந்து சப்ளை பண்ணுறதுக்காக வந்து கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு திரும்ப உள்ளே போகும்போது யாருமே எதிர்பாராத இன்னொரு அசம்பாவிதம் நடந்துச்சு. அது என்ன? உள்ளே போயிட்டு அந்த பசங்களை சந்தித்த அந்த 3 பேர்களும் வெளியே வந்து அப்போ சொல்லும்போது வந்து அவங்க பசங்களை வந்து நாங்கள் பார்த்துட்டோம், உயிரோடு தான் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த தகவலை சொன்ன உடனே அங்கே மக்கள் மத்தியில் உற்சாகம் கரைபுரண்டு ஓடுது. ஏன்னா பசங்க அத்தனை பேர் உள்ள உயிரோடு தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அதனால் இப்போது அந்த பசங்களை எப்படி வெளியே கொண்டு வருது அப்படின்றது அடுத்த டாஸ்க்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த பசங்களுக்கு தேவையான எமர்ஜென்சிக்கு தேவையான ஆக்சிஜன் ப்ளஸ் உணவு அதை முதல்ல உள்ளே கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கப்புறமா வந்து ரெஸ்கியூ பற்றி யோசிப்போம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு வாரமாக சாப்பாடு 8 நாளாக சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, அந்த 3 பேர்கள் திரும்பவும் சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜன் சிலிண்டர் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு அந்த பசங்களை போய் திரும்பவும் சந்தித்து அவங்களுக்கு தேவையான வந்து உணவுகளை கொடுத்துட்டு அந்த சிலிண்டரையும் வந்து இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுத்துட்டு நீங்கள் வந்து தைரியமாக இருங்க, நாங்கள் வந்து இன்னும் கூடிய விரைவில் உங்களை எல்லாத்தையும் வெளியே வந்து கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு வந்து அவங்க வார்த்தைகளை சொல்லிவிட்டு திரும்ப வராங்க. அந்த திரும்பி வரும்போது தான் ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட். அதாவது அந்த உள்ளே போன 3 வீரர்களில் 2 பேர் வந்து பாதுகாப்பாக வெளியே வந்துடுறாங்க. ஆனால் 3ஆவதாக இருந்த ஒருத்தர் அவருக்கு மட்டும் ரிட்டர்ன் வரும்போது தண்ணிக்குள்ளே வரும்போது அவருடைய ஆக்சிஜன் சிலிண்டரில் இருந்த ஆக்சிஜன் தீர்ந்து போயிடுது. அந்த ஆக்சிஜன் தீர்ந்து போயிட்டதுனால அவர் வந்து வேறு வழி இல்லாமல் மூச்சு திணறி வர்ற வழியிலேயே இறந்துடுறாரு. இந்த தகவல் வெளியில் தெரிஞ்சு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துது. இப்போது இந்த ஸ்கூபா டைவிங்கில் நீச்சல் தெரிஞ்ச பயிற்சி பெற்ற ஒரு வீரருக்கே இந்த நிலைமைன்னா இப்போ இந்த பசங்களை எப்படி அந்த தண்ணிக்குள்ளே அந்த ஆழமான தண்ணிக்குள்ளே மூழ்கிற மேலே பாறை கீழேயும் பாறை நடுவில் தண்ணி இந்த கேப்பில் தான் அந்த பசங்களை வந்து கூப்பிட்டு வரணும். அந்த பசங்களை வந்து எப்படி இந்த நீச்சல் தெரியாத அந்த பசங்களை எப்படி கூப்பிட்டு வர முடியும் அப்படின்னு எல்லாத்துக்கும் திரும்பவும் ஒரு அச்சம் ஒரு பதற்றம். இந்த சுச்சுவேஷனில் அடுத்த கட்டத்தை நோக்கி ஆப்ரேஷன் நகருது. இந்த 13 பேரும் இந்த குகைக்குள்ளே ட்ரக்கிங் போன நாள் வந்து ஜூன் 23. ஆனால் இந்த உள்ளே சிக்கியிருக்கவங்களை போய் பார்த்துட்டு நேரில் பார்த்துட்டு சந்திச்சுட்டு வெளியே வரும்போது மூச்சு திணறி இறந்து போன அந்த வீரர் அந்த இறந்த நாள் வந்து ஜூலை 6ஆம் தேதி. இந்த ஜூலை 6ஆம் தேதி இந்த சம்பவம் அந்த உயிரிழப்பு சம்பவம் நடந்த உடனே அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஏற்பட்ட அதிர்ச்சியில் அடுத்த 2 நாள் எந்த ஆப்ரேஷன் எடுக்கல, அப்படி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த ஒரு ஸ்கூபா டைவிங்கில் நீச்சல் தெரிஞ்ச நீர்மூழ்கி வீரரே அவருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா உள்ளே இருக்கக்கூடிய சிறுவர்கள் வந்து எப்படி வெளியே கூட்டு வர முடியும் அப்படின்றது ஒரு தயக்கம் எல்லாத்துக்கும் வந்துச்சு. இது போதாக்குறைக்கு இந்த சமயத்தில் தாய்லாந்து இராணுவம் இன்னொரு தகவலையும் சொன்னிச்சு. உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை வடிச்சிட்டு அந்த பசங்களை வந்து உள்ளே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய தண்ணி வடிகிறதுக்கு 4 மாதம் ஆகும். அது மட்டும் இல்லை, ஒருவேளை திரும்பவும் மழை பெஞ்சதுன்னா எங்களால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு கை வச்சாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட மிகப்பெரிய வந்து ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சு, கோபத்தையும் ஏற்படுத்திச்சு. அதனால் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் அதுக்கு அடுத்த 5 நாள் எந்த வேலையும் நடக்காமல் அதுக்கப்புறமா 2 நாள் வேலை நடக்கும். அதுக்கப்புறமா ஜூலை 8ஆம் தேதி திரும்பவும் அடுத்த 3ஆவது ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த 3ஆவது ப்ராசஸில் அதே இங்கிலாந்து வீரர்கள் திரும்பவும் நாங்களே ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போனாங்க. ஆனால் இந்த முறை அந்த உள்ளே இருக்கக்கூடிய பசங்களை எப்படி ரெஸ்கியூ பண்ணி வெளில கூட்டுறதுனாக்கா இந்த கயிறை வந்து உள்ளே அமுச்சுட்டு வெளியில் இருக்கிற பிடிச்சிக்கிட்டு கயிறு வந்து ஒரு முனையை வந்து வெளியில் இருக்கும் பிடிச்சிக்குவாங்க, இன்னொரு முனையை உள்ளே போகிற வீரர் வந்து பிடிச்சி போவார். அவரை தொடர்ந்து இன்னொரு மொத்தம் 2 வீரர்கள் போவாங்க. அப்படி உள்ளே போயிட்டு 2 வீரர்கள் வந்து போயிட்டு அந்த ஒரு பையனை மட்டும் கூட்டணும். எப்படின்னாக்கா முதல்ல ஒரு வீரர் வந்து அவர் முதுகில் வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் கட்டிக்கிட்டு முன்னாடி போவார், அந்த கயிறை பிடிச்சிட்டு போவார். அந்த கயிறையும் பிடிச்சிக்கிட்டு நடுவில் அந்த பையன் இருப்பான், அந்த பையனுக்கு பின்னாடி இன்னொரு வீரர் இருப்பார். இந்த 3 பேருமே சிலிண்டர் கட்டிக்கிட்டு போவாங்க. ஆனால்
அந்த குறுகலான இடத்துல வந்து ஒரு ஆள் மட்டும்தான் நுழைஞ்சு உள்ளே போக முடியும். அந்த சிலிண்டரோட முதுகில் கட்டிட்டு போனால் சிலிண்டர் இடிக்கும், போக முடியாது. அப்போ அந்த சிலிண்டரை கழட்டி கையில் பிடிச்சிட்டு தான் உள்ளே போகணும். அப்படி ஒரு இடத்துல வந்து இந்த பையனுக்கும் வந்து எப்படி போகணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்து ட்ரைனிங் பண்ணி அந்த பையனை வந்து உள்ளே கூட்டுறது முடிவு பண்ணாங்க. அதன்படியே அந்த 2 வீரர்கள் வந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு ஒவ்வொருத்தராக கூட்டு வரதுக்கு பிளான் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரை ஃபஸ்ட்டு கூப்பிட்டு வராங்க. அந்த மாதிரி கூப்பிட்டு வரும்போது இந்த படம் ஒன்று காமிக்கிறேன். இந்த படத்தில் பாருங்கள், இப்படி தான் அந்த குகை இருக்கும். மேலே ஃபுல்லாக பாறை, கீழேயும் பாறை, நடுவில் தண்ணி. அதுவும் அந்த 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 இடுக்குன்றது வந்து நேர்கோட்டில் இல்லாமல் வளைஞ்சி நெளிஞ்சு நிறைய இடத்துல வந்து பாறை அதிகமாகவும் சில இடத்துல கம்மியாகும். ஆனால் தண்ணி ஃபுல்ஃபில் ஆகிருக்கும். இந்த மாதிரி இடத்துல அந்த பையனை கூப்பிட்டு வரணும். ஒரு குறுகலான இடம். இதில் முன்னாடி ஒரு வீரர், பின்னாடி ஒரு வீரர். அவர் கையில் வந்து அந்த கயிறு பிடிச்சி பாருங்க. அந்த கயிறு முதுகில் சிலிண்டர் இருக்கும். பின்னாடி அதே போல் ஒரு வீரர். நடுவில் இந்த பையனை வந்து அந்த பையனுடைய சிலிண்டரையும் வந்து இந்த பின்னாடி இருக்கவர் பிடிச்சிக்கிட்டு அவருடைய கயிறையும் வந்து அந்த பையனை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே போவார். ஏன்னா அந்த பையன் பயந்துடக்கூடாது. ரெண்டாவது அந்த ஆக்சிஜன் சிலிண்டருடைய அந்த மாஸ்க் இருக்கு இல்லையா, அது அந்த பையனுக்கு முகத்தில் போட்டு முகத்தை மூடிருப்பாங்க. ஏன்னா பயந்துடக்கூடாதுன்றது ஒன்று, முகத்தோடு சேர்த்து மூடிருப்பாங்க. அப்போ போகிறாங்க. அப்படி ஒவ்வொரு பையனை கூப்பிட்டு போகும்போது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த டே 1ல் 4 பேர் அந்த 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 மரணம், அந்த நீச்சல் வீரர் மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நடந்த அந்த ஆப்ரேஷனில் டே 1ல் 4 பேர்த்த வந்து அதுக்குள்ளே சக்ஸஸ்ஃபுல்லாக வெளில கூட்டு வந்துட்டாங்க. அந்த 4 பேரை பார்த்த உடனே தான் அங்கே இருக்க மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை பிறந்துச்சு, எல்லாத்தையும் ரெஸ்கியூ பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் சொன்னது மாதிரியே அந்த மெத்தட்லேயே மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 8 பேரையும் அடுத்த 4 பேர், அதுக்கப்புறம் கடைசியாக 4 பேர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு 3 கட்டமாக 4 பேராக மொத்தமாக வெளியில் வந்து பாதுகாப்பாக அத்தனை பேரையும் இந்த நீச்சல் வீரர்கள் கொண்டு வந்து சேர்த்தாங்க. இந்த 13 பேரையும் வெளியில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு தேவைப்பட்ட நாள், கடைசி நாள் வந்து 18 நாள். ஆக ஜூலை 23ஆம் போயிட்டு 18 நாள் கழித்து தான் இத்தனை பேரையும் வெளியே கொண்டு வந்தாங்க. இந்த 18 நாளும் 3 பேரும் உள்ளே தான் இருந்தாங்க, ராத்திரி பகலாக. நண்பர்களே, இந்த ட்ராஜடி வந்து அன்னைக்கு நடந்த அந்த சமயத்தில் உலகம் முழுக்க இன்றைக்கி வந்து சுனிதா வில்லியம்ஸனுடைய நியூஸ் வந்து எப்படி வந்து ஊடகங்கள் கவர் பண்ணிச்சோ அதே கவரேஜ் தான் இந்த நியூஸ்லையும் பண்ணாங்க. ஆனால் அதை விட மிகப்பெரிய சவால் மிகுந்த ஒரு இது. ஏன்னா சுனிதா வில்லியம்ஸ் இருந்தது, அவங்க சுவாசிக்கிறதுக்கு உண்டான, சாப்பிட்றதுக்கு உண்டான எல்லா வசதி வாய்ப்புகளும் ஒரு பாதுகாப்பான விண்கலத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு அவங்க தங்கிட்டு இருந்தாங்க, வெளியில் வர முடியாமல். ஆனால் இந்த பசங்க உணவு இல்லை, ஆக்சிஜன் வந்து போதிய அளவு கிடைக்கல, ராத்திரி பகலாக இருட்டு, வெளிச்சம் கிடையாது, லைட்டு கிடையாது, நம்பிக்கையற்ற நிலையில் இவங்க சுனிதா வில்லியம்ஸுக்கு கீழே வந்து நாசாவில் வந்து மேலே பேசிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும், என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசலாம், ஃபோனில் பேசலாம், வீடியோ காலில் வரலாம், எல்லாமே அந்த வசதிகளோடு அவங்க இருந்தாங்க. ஆனால் இந்த பசங்களுக்கு வந்து எல்லா தொடர்பும் துண்டிக்கப்பட்ட நிலையில் தான் உள்ளே வந்து சிக்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த 18 நாள் அந்த பசங்க எப்படி இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். அப்படி இருந்த நிலைமையில தான் இவங்க போய்ட்டு அந்த 13 பேர்த்தையும் பாதுகாப்பாக ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு அமேசான் ஒரு படத்தையாக தயாரித்து வெளியிட்டுருக்கிறாங்க. அந்த படம் அமேசான்லேயும் இருக்குது. அதை அப்படியே நேச்சுரலாகவே பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இந்த சம்பவத்தை ஒரு டாக்குமெண்ட்ரியாகவும் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸும் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த நெட்ஃப்ளிக்ஸ்லையும் இது தொடராகவே இருக்குது. இதை வேணுங்கிறவங்க வந்து இந்த சம்பவத்தை வந்து இன்னும் நான் சொல்கிறதை விடவும் இன்னும் ரொம்ப த்ரில்லிங்காக அதை வந்து லைவாக அதை பார்க்கணுன்னாக்கா மிக சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. லைவாக பார்க்கணுன்னாக்கா நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் போய்ட்டு இந்த டாக்குமெண்ட்ரியை பார்க்கலாம், அல்லது அந்த திரைப்படத்தை போய்ட்டு வந்து அமேசானில் பார்க்கலாம். நண்பர்களே, இந்த சம்பவம் நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டதாகவும் இருக்கலாம், சில பேருக்கு மறந்து போயிருக்கலாம், இதுவரை கேள்விப்படாதவங்களுக்கு இந்த தகவல் புதுசாகவும் இருக்கலாம். இந்த சம்பவத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அதுவும் குறிப்பாக சுனிதா வில்லியம்ஸனுடைய அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் கூட இதையும் கம்பேர் பண்ணி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.